இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து பிளேயிங் 11ல் யார் யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பத்திரனாலேருந்து ஆரம்பிக்கிறேன். பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா போயிட்டு எப்படியும் கேம்பை வந்துட்டு லேட்டராக ஜாயின் பண்ண நிலைமை இருந்ததுன்னா கல்லின்சனை ஆட வைக்கலாம் கைஸ். ஸோ இவரும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவருக்கு பதிலாக இவரை வந்து ஆட வச்சா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சப்போஸ் பத்திரனா இல்லைன்னா இவரை ட்ரை பண்ணுறோம், இருக்கிறனால மேக்ஸிமம் பத்திரனாக்கே மேக்ஸிமம் போவோம் கைஸ். ஸோ இவர் பெருசாக ப்ராப்ளமே இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தா தீபக் சகர். ஓப்பனிங் ஸ்பெல்லில் பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏர்லி ஸ்விங் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவருக்கு பதிலாக நம்ம வந்து ராஜவண்ணன் ஹங்கர் கேட்குறா ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஒரு 3-4 மேட்ச் தான் இவரும் ஆடிருப்பார். ஸோ இவருக்கு வந்து மேபி இன்னும் சான்சஸ்லாம் கொடுத்து பார்ப்போம். ஒரு யங் பிளேயர் தானே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து இவரும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம முகேஷ் சௌத்ரிக்கு போகலாம். ஆனால் அவரும் ஸ்விங் பண்ணுற பவுலர் தான். ஸ்விங்கு கிடைக்கலன்னா அவரையும் பொழந்துருவாங்க. ஸோ அதனால் இவர் ப்ராப்பராக இருப்பார் கைஸ். ஸோ இவரை நம்ம ட்ரை பண்ணால் ஒரு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஆப்ஷன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்தது பிளேயர் நீங்கள் பார்க்க போகிறது, அடுத்த பிளேயர் பார்க்க போகிறது வந்து தீக்ஷனாவை ட்ரை பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஸோ மோயின் அலியை பதிலாக ட்ரை பண்ணலாம், இல்லைனா டேரி மிச்சலுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். மேபி எனக்கு வந்து இவன் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் கேப்டன்சி கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா பிளேயிங்கில் ஒன்று எல்லா மேட்சுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணால் நம்ம டீம் வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இவங்க வந்து பிளேயிங் 11 ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் கேம் வரைக்கும் ஒரே மாதிரி பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போனால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செட்டிலாக ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேக்ஸிமம் லூஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸும் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்துட்டு மோயின் அலியும் ட்ரை பண்ணணும், தீக்ஷனாவும் ட்ரை பண்ணணுன்னு தான் சொல்லுவேன். 2 பேரும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் மற்றும் ஒரு ஹாஃப் ஸ்பின் பவுலர் தான். 2 பேரும் ஒரு நல்ல வேரியேஷன் போடுற பவுலர்ஸ், எக்கனாமிக்கல் பவுலர்ஸ் கூட விக்கெட் டேக்கிங் பவுலரும். ஸோ அதனால் தாராளமாக இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணிடலாம். டேரி மிச்சல் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.